நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்தி பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு 10 சப்பாத்தி பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி அது நல்லா மீந்து போயிடும். அந்த மாதிரி மீந்து போன சப்பாத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. இந்த சப்பாத்தி கூட நம்ம கொஞ்சம் பீட்ரூட்டும் நம்ம பாதாமும் நம்ம சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதே தான் வேணும்னு விரும்பி கேட்பாங்க. இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து ஒரு குழம்பு கரண்டியில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே குழம்பு கரண்டி அளவில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 கரண்டி நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு நெய் வந்து அதிகமாக சேர்த்தா பிடிக்காது. அதனால் வந்து ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம மீந்து போன சப்பாத்தி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து அந்த நெய்யில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே வந்து பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட், அதாவது ஒரு நார்மல் சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பீட்ரூட் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாதாம் வந்து ஒரு கைப்பிடி அளவில் பாதாமோட அளவு வந்து நீங்கள் பார்த்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லைனாலும் ஒரு 50 கிராம் அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நல்லா முருகலாக வரணும். அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இந்த சப்பாத்தியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 சப்பாத்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சப்பாத்தியை வந்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தியை போட்டு நல்லா வந்து அந்த மாதிரி அந்த நெய்லேயே போட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா முருகாக வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறோம்னோ அது வரைக்கும் நல்லா வந்து கிளற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கிளறினோடனே பார்த்திங்கன்னா இதையும் வந்து சேம் அதே சப்பாத்தி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிச்சு போட்டு அரைக்கணும். நம்ம அதுக்கு கூடவே சப்பாத்தியை பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமேல பீட்ரூட்டையும் பாதாமையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி வந்து நீங்கள் ஒரு சொட்டு கூட விடணும்னு அவசியமே கிடையாது. இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்லா பவுடராக ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பாதாம் தான். அதெல்லாம் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு சக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரையை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்கரை வந்து அளவு பத்தாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 கப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். அது அளவு வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அதோட நிறுத்திக்கோங்க. இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா வந்து சக்கரை வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி மாவு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டையாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை தப்பையாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்பாத்தி மீந்து போச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுறாமல் இதை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.